ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தண்டலை மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இளமதியுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக பார்த்தா இளமதியோட அப்பா அம்மா அதே நேரத்தில் ரிஷி இவங்கெல்லாம் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்தோம்னா ரிஷி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணி இப்போ இளமதியை வந்து அப்படியே ரொம்பவுமே யோசிக்க வைக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அப்படியே ரொம்பவுமே யோசிக்கிறாரு. அந்த பக்கத்து பார்த்தோம்னா காந்திமதி ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியாவது பார்த்தோம்னா இளமதிக்கு ரிஷியை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த யோசனையில் அவங்க இருக்கிறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம்னா இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்ல ஹோட்டல், இங்கே சாப்பிட்டோம்னா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும்னு சொன்னதுமே இப்போ ஏற்கனவே பரமன் அந்த தோசை வாங்கி கொடுத்தாருல அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து இளமதி வந்து சிரிக்கிறாங்க. அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதனால் ரிஷிக்கு இன்னுமே ரொம்பவுமே கோவம் வருது. இளமதிக்கு என்னமோ பார்த்தா இளமதிக்கு என்னமோ பார்த்தோம் அப்படின்னா பரமனோட ஞாபகம், ரிஷிக்கு என்னமோ இளமதியோட ஞாபகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கட்டுங்கிற மாதிரி சொல்லி காந்திமதி வந்து அந்த பெருசு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்கள்ட்ட வந்து நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இளமதிக்கு ஏற்ற ஹஸ்பண்ட் வந்து ரிஷி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்தா ரிஷியும் கேட்டுடுறாங்க. அடுத்து இவங்க வந்ததுக்கப்புறம் இனிமேல் நான் சும்மா விட மாட்டேன், யார் குறுக்க வந்தாலும் அவங்கள அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுங்கிற மாதிரி ரிஷி பேசுகிறாங்க. இப்போ இவங்களாம் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ஆனால் இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையும் யோசித்து இளமதி நல்லாவே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி என் வாழ்க்கையில் கல்யாணமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா பெருசு இளமதியோட அப்பா வந்து கவலைப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரமன்ட்ட சொல்கிறாரு. ஆனால் ரிஷி இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஹோட்டலில் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே இப்போ பார்த்தா பரமனும் வந்து அவன் என்ன சரியான இந்த மாதிரி அதாவது பரமனுக்கு இன்னும் புரியல ரிஷியோட திட்டம் என்ன அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ பார்த்தா பெருசு வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் நடக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரோக்ராம் நடக்கக்கூடாது, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பரமன் சொல்கிறாரு. இப்போ அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசு இளமதியோட அப்பா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே பார்த்தோம்னா பரமன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கைப்பில் அவங்களாம் ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து ப்ரொமோவில் பார்த்துட்டோம்ல, அதனால் பார்த்தோம்னா நாளைக்கான எபிசோடில் எல்லாம் இந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போகும்போது பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க அந்த பாடுறவங்க வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்கள கடத்தி கொண்டு வந்து இவங்க ரூமில் வச்சு அந்த ப்ரோக்ராம் பண்ண வச்சு அந்த ப்ரோக்ராமையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இளமதி பார்க்குற மாதிரி பரமன் பண்ணுவார். அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டு. ஆனால் இதில் பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நாளைக்கான எபிசோடில் வந்து இங்கே பேசி ஓரளவு பார்த்தா சம்மதம் வாங்கிடுவாங்களாட்டிருக்கு. அதனால தான் பரமன்ட்ட வந்து டேரெக்டாகவே இன்னொரு 3 மாதத்தில் நான் இளமதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் பரமன் வந்து அப்படியே யோசித்து அதிர்ச்சி ஆகிடுறாரு. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்து தான். இன்றைக்கான எபிசோட் இவ்வளோ தூரம் காட்டல. ஏற்கனவே பரமன்ட்ட வந்து அவங்க இளமதியோட அப்பா வந்து சொல்கிறதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஆனால் நாளைக்கான எபிசோடில் அப்படி பேசினதுக்கப்புறம் பரமன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி அதாவது இளமதி சம்மந்தமாக யோசிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. எது எப்படியோ சீக்கிரமாகவே பரமனோ அல்லது இளமதியோ ஒருத்தர் லவ் பண்ணுற விஷயத்தை கொஞ்சம் வெளியில் ஸ்டோரியில் கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் அடுத்த அதிரடியெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.